வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் அந்த 60 வயதிலுமே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான காய்கறிகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். 60 வயதிற்கு மேலே உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உணவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, எலும்புகளை உறுதிப்படுத்திக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்துகிறது, பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வது அப்படின்னு நம்மளுடைய உடல்நலத்தை 60 வயதிலுமே நம்மளால் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னாலும் முடியும். அதற்கு ஆரோக்கியமாக தரக்கூடிய ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போதுமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நலமாக இருக்கலாம். என்னென்ன காய்கறிகள் எந்தெந்த வகைகள்லாம் உங்களுடைய உடல்நலத்தை மேம்படுத்துது விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலமாக அவங்களால் இருக்க முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கீரைகளில் இரும்பு சத்து மற்றும் கால்சியம் அதிக அளவில் இருக்கிறதால நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது அனீமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோய் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கால்சியம் உங்களுக்கு இருக்கிறதால எலும்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். குறிப்பாக முருங்கைக்கீரை மற்றும் பாலைக்கீரை எல்லாம் எலும்பு தேய்மானத்தை உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த கால்சியம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் கீரைகளில் இரும்பு சத்து இருக்கிறதால ரத்த சோகையை நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து கொண்டு அந்த போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பெற்று ஆக்சிஜன் சப்ளை பெற்று சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் கீரைகளை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்வது அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு கீரையாவது சுழற்சி அடிப்படையில் மாற்றி நீங்கள் எடுத்துக்கொள்வது, இவை அனைத்துமே உங்களுடைய உடலை நலம்படுத்தும். 60 வயதிலுமே உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாமே வாரத்தில் ஒரு தடவை. ஸோ இந்த வாரம் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, அதுக்கு அடுத்த வாரம் அகத்திக்கீரை, சிறுகீரை, அது மாதிரி நீங்கள் சுழற்சி அடிப்படையில் மாற்றி சாப்பிடும்போது கீரை வகைகள் உங்களுடைய உடல் நலத்தை பராமரிக்கும். இரண்டாவதாக நார் சத்து மிகுந்த காய்கறிகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ வயதான காலங்களில் மலச்சிக்கல் அப்படின்றது ஒரு பொதுவான பிரச்சனையாக தான் இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருந்தக்கூடிய காய்கறிகளை வயதானவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அந்த நார் சத்து இருந்தக்கூடிய காய்கறிகள் அப்படின்னா பீன்ஸ் மற்றும் அவரைக்காய் எடுத்துக்கலாம். இதில் புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதச்சத்து மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்குது. வாழை தண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுடைய உடலை சுத்திகரிக்கிறதுக்குமே வாழைத்தண்டு உதவிகரமாக இருக்கும். பாகற்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாகற்காயில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ இப்போ நார் சத்து வளமான அளவு நமக்கு கிடைக்கும்போது செரிமானத்தையும் மேம்படுத்திக்கலாம். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணி சுகர் ப்ராப்ளத்தை விடுபட்டுக்கலாம். அதனால் ஃபைபர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். மூன்றாவதாக நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய காய்கறிகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடலில் நீர் சத்தை பராமரிக்கிறதுக்கும் உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் நீர் சத்து மிக்க காய்கறிகள் அவசியம். ஸோ நீர் சத்து மிக்க காய்கறிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரைக்காய், பூசணிக்காய் மற்றும் புடலங்காய். இது எளிதில் உங்களுக்கு செரிமானம் ஆகக்கூடியது. அப்போ வயதானவர்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இந்த நீர் சத்து மிக்க காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படாது. ஸோ குறிப்பாக இது பிபி அப்படின்ற அந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தையுமே சீராக வைக்கிறதுக்கு இந்த சுரைக்காய், பூசணிக்காய், புடலங்காய் போன்ற நீர் சத்து மிக்க காய்கறிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ கடுமையான உடல் நீரிழப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் தவிர்த்து கொண்டு நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய காய்கறிகளுமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. மாவுச்சத்து குறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளை தான் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தை பாதிக்கும். ஸோ 60 வயதுக்கு மேலே நமக்கு அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்தும். அப்போ நீங்கள் மாவுச்சத்து குறைந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்ல போகும்போது கோஸ் மற்றும் காலிஃப்ளவர்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த 60 வயதிலுமே எந்த நோயுமே உங்களை தாக்காத அளவுக்கு நீங்கள் நலமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கோஸ் மற்றும் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். கேரட் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாமே மாவுச்சத்து குறைந்த காய்கறிகள் தான். கேரட் என்ன பண்ணும் அப்படின்னா வயதான காலங்களிலுமே உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் உங்களுடைய தோலை பளபளப்பாக வைக்கிறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் மாவுச்சத்து குறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உங்களுடைய டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணுங்க. காய் வகைகளில் கூடுதல் காய்கறிகளும் ஒரு சில காய்கறிகள் இருக்குது, அதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் 60 வயதிலுமே நீங்கள் பலமாக இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வயதானவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய மூளை செல்களை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் ஞாபக மறதியை
வராமல் தடுக்கிறதுக்கும் முன்னாடியே உதவிகரமாக இருக்கும். ஸோ வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்திற்குமே நல்லது. எளிமையாக செரிமானமாகி ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். அவங்களுடைய மூளை வளர்ச்சி திறன் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நூக்கல் காய்கறி அந்த வகையில் நம்ம கூடுதல் காய்கறியாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி வந்து நூக்கல் காய்கறிகளில் அதிகம் இருக்குங்க. இது உடலினுடைய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால எந்த விதமான பிரச்சனையுமே வர விடாது வயதான காலங்களில். குறிப்பாக வயதானவர்கள் வந்து சௌ காய்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து நீர் சத்து இருக்கக்கூடிய காய் தான். பிபி அப்படின்ற அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை வந்து இது குறைக்கிறதுக்கும் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுத்து இதய துடிப்பை சீராக வைக்கிறதுக்குமே சௌ காய்கறி வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. கருணை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மற்ற கிழங்குகளை விடவும் கருணை கிழங்கு வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் நல்லது. இது வந்து பைல்ஸ் அப்படின்ற அந்த மூல நோய் பாதிப்பு வராமலுக்கு தடுக்கிறதுக்கு முதியவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல் உடல் சூட்டை தணிக்கிறதுக்குமே கருணை கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் கருணை கிழங்கையும் எடுத்துக்கொள்ளலாம். நாட்டு மருந்தாக பயன்படக்கூடிய காய்கறிகளையுமே வயதானவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் சுண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அடிக்கடி உணவுகளில் சுண்டைக்காய் அதாவது பச்சையாகவோ அல்லது வற்றல் போல் நீங்கள் சேர்த்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அந்த சுண்டைக்காய் நீக்கி பசியை வந்து உங்களுக்கு வந்து தூண்டுங்க. ஸோ இது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய குணம் கொண்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளட் பியூரிஃபையராக வயதானவர்களுக்கு இது வந்து செயல்படும். முருங்கைக்காய் அந்த வகையில் வந்து நாட்டு மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ முருங்கைக்காயில் வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து அதிகம் இருக்கிறதால மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானத்தை இது சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கோவைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கோவைக்காயுமே ஒரு நாட்டு மருந்தாக பயன்படக்கூடிய காய் தான். இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இயற்கையாகவே நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட காய்கறி. ஸோ இந்த காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம நலமாக இருக்கலாம். இன்னும் குறிப்பாக நீங்கள் சமையலில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிறிய வெங்காயம் இருக்குங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வயதானவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு சிறிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அடைப்புகளை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படாமல் வழிவகுக்கும். இஞ்சி மற்றும் பூண்டு அன்றாடம் நம்மளுடைய உணவுகளில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ இஞ்சி மற்றும் பூண்டு சமைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுதாகவோ அல்லது தட்டியோ நீங்கள் சேர்க்கிறது வாயு தொல்லையை வந்து நீக்கி செரிமானத்தை உங்களுக்கு அந்த செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. கறிவேப்பிலை நீங்கள் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கும்போது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் நலம் பெறலாம். ஏன்னா கறிவேப்பிலை வந்து தூக்கி எறியாமல் பொடி செஞ்சோ அல்லது அரைத்தோ உணவுகளை சமைத்தோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வயதுலையுமே நீங்கள் முடியை வந்து கருகருன்னு உங்களால் வைத்துக்கொள்ள முடியும். குறிப்பாக வந்து முடி உதிர்வை குறைத்து வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண் பார்வையை வந்து உங்களுக்கு தெளிவடைய வைக்கிறதுக்கு கண் பார்வை தொடர்பான குறைகளை நீக்கி கண் பார்வை கூர்மைப்படுத்துறதுக்கெல்லாமே கருவேப்பிலை வயதானவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த காய்கறிகளை சமைக்கும் போது மணப்பாறை ஜீரகம் அல்லது மிளகுத்தூள் சேர்த்து சமைக்கும் போது உங்களுடைய அந்த சுவையையும் ஆரோக்கியத்தையுமே அது வந்து உங்களுக்கு வந்து கூட்டும். ஸோ இப்போ இந்த காய்கறிகள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா சில குறிப்பான விஷயத்தையுமே நீங்கள் நோட் பண்ணணும். அதையும் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நலமாக இருக்கலாம். 60 வயதிலுமே பழைய சாதம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். காலையில் சிறிதளவு பழைய சாதம் நீராகாரம் அருந்துவது குடலில் நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவித்து செரிமானத்தை மேம்படுத்தும். ஆவியில் வேக வைத்து காய்கறிகள் எடுத்துக்கொள்வது இன்னும் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா காய்கறிகளை வந்து எண்ணெய் விட்டு வதக்குவதை விட ஆவியில் வேக வைத்து ஸ்ட்ரீம்டு பண்ணி உண்பது முழுமையான சத்துக்களை வந்து பெற்றுத்தரும். காய்கறிகளை வந்து வேக வைத்து எடுத்துக்கொள்வது தான் எப்போதும் நல்லது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வறுத்து பொரித்து எடுத்துக்கொள்வதை விட வேக வைத்து எடுத்துக்கொள்ளணும். உப்பு மற்றும் காரம் இதெல்லாம் நீங்கள் வந்து அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 60 வயதிலுமே நலமாக இருக்கலாம். ஸோ 60 வயதுக்கு மேலே உணவுகளில் வந்து உப்பையும் மிளகாய் காரத்தையும் குறைத்து மிளகு வந்து சேர்த்துக்கொள்வது இதயத்திற்கு வந்து மிகவும் நல்லது. இதயத்துக்கும் வயிற்றுக்கும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் கூடுதல் காய்கறிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. முன்னாடி சொல்லக்கூடிய காய்கறிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த காய்கறிகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு எந்த விதமான உடல்நல பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு அவங்களால வாழ முடியும். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.